சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் அந்த மேஸ்திரி வந்து குத்து மதிப்பாக ஒரு 2.25 லட்சம் கிட்ட செலவாகும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ மீனா வந்து எப்படின்னு 3 lakhs ஆயிரும். இப்போ அட்வான்ஸ் எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 50,000 கொடுப்பா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்லி அந்த அமௌண்ட்டை கொடுக்க சொன்னால் என்னால் முடியாது, நான் எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஸ்ருதி தான் வந்து ஆன்ட்டி நீங்கள் வந்து கொடுங்க, அப்போ தான் நம்ம வந்து இதை ஒரு கண்டென்ட் ஆக்கி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே அவங்களும் அந்த அமௌண்ட்டை வாங்கி என் மகனும் என் மருமகளும் சேர்ந்து ஒரு ரூம் கட்ட போகிறாங்க, அதுக்கானதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோ எடுப்பாங்க. ஸ்ருதி நம்ம விஜயா வந்து அந்த மேஸ்திரிக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இது வந்து சரியில்லாமல் தான் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரேகாவை வந்து சத்யாவோட அம்மா நல்லா கவனிச்சிட்டு இருப்பாங்க. முத்து மீனா 2 பேருமே வருவாங்க. அப்போ சீதா கிட்ட அருண் வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மாமா எனக்கு ஃபோன் பண்ணார், நீ எப்படி இங்கே வரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சொன்னார், ஆனால் நான் போகலை, அவர் இங்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவராக அங்கே வந்து ஒன்று மன்னிப்பு கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரேகா சொல்லுவாங்க அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, அவங்க அங்கே போய் பேசிக்கிட்டுமே அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அவன் திருந்தி வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க முத்து. அதுக்கப்புறம் சிந்தாமணி வந்து தேம்பி அழுதுட்டு வருவாங்க, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வாட்டி நீ வந்து பார்த்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சத்யாவோட அம்மா வந்து ஆறுதல் படுத்திட்டு பொண்ணையும் கூட அமுச்சு விடுவாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து அவங்க அந்த ஜோசியர்கிட்ட இருந்து புலம்பிக்கிட்டு இருப்பார். ஐயோ இப்போ ரோஹிணி வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் வேறு இன்னொரு கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன், நான் ஜெயிலுக்கு தான் போவோம் போலையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரோஹிணியும் வந்துடுவாங்க. உன் குழந்தை என் வயிற்றில் வளருது, இனிமேல் நான் செக்கப் போகும்போதெல்லாம் நீ என் கூட வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.